மகாசாஸ்தா மீடியா நண்பர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைக்கு நாம ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பார்க்க போறோம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி அப்படின்னு உலக மக்கள் எல்லோருமே வணங்கக்கூடிய தெய்வமாக இருக்கக்கூடியவர் சிவபெருமான். அப்படி உயர்ந்த தெய்வமாக இருக்கிற சிவபெருமான் ரொம்ப எளிதாகவே வரம் கொடுக்கக்கூடிய தெய்வமாகவும் இருக்கிறாரு. பக்தர்கள் பூஜையால ரொம்ப சீக்கிரமாகவே மனம் குளிர்ந்து உடனே கேட்டதையெல்லாம் கொடுக்கக்கூடிய தெய்வமாக இருக்கிறதும் சிவபெருமான் தான். உண்மையான வழிபாடு செய்யறவங்க யாராக இருந்தாலுமே அவர்கள் கேட்கிற மாதிரி அப்படியே கொடுக்கக்கூடிய தெய்வம் சிவன் அப்படின்னு நிறைய புராணங்கள் நமக்கு சொல்லுது. ஆனால் அதே நேரத்துல பாவங்களை செய்யறவங்களுக்கு கடுமையான தண்டனைகள் கொடுக்கிறதும் சிவபெருமான் தான். பக்தர்கள் செய்யற பூஜையினால எவ்வளவு சந்தோஷப்பட்டு வரம் கொடுக்கிறாரோ அதே அளவுக்கு பாவம் செய்யறவங்க தனது பக்தர்களாகவே இருந்தாலும் கூட அவங்க மேலேயுமே கோவப்பட்டு அவர்களுக்கும் தண்டனையை கொடுக்கக்கூடிய தெய்வம் சிவன். இதற்கு பல உதாரணங்களும் சரித்திர வரலாறுகளும் நம்முடைய புராணங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. சிவபெருமான் எளிமையாக வரம் கொடுத்த தகவல்களை முதல்ல பார்க்கலாம். சிவனை நினைச்சு பக்தியோடு தவம் இருந்த அரக்கன் பஸ்மாசுரன். சிவபெருமானே அந்த அரக்கன் முன்னாடி வந்து நின்னு உனக்கு என்ன வரம் வேணும் கேளுப்பா அப்படின்னு சொல்றாரு. அரக்கன் கேட்கிறான், நான் யார் தலையில கை வச்சாலும் அவங்க அடுத்த நொடியே எரிஞ்சி சாம்பலா ஆகிரணும்னு கேட்கிறான். தன்னை நினைச்சு வழிபாடு செஞ்ச ஒருத்தன் கேட்கிறானே அப்படின்னு நினைச்சு அந்த வரத்தோட பின் விளைவுகள் எதையுமே சிந்திக்காம யோசிக்காம உடனே அந்த வரத்தை அப்படியே கொடுத்திருக்கிறாரு சிவபெருமான். ஆனால் கொடூரமான எண்ணம் இருந்த அந்த பஸ்மாசுரன் சிவபெருமானினுடைய தலையிலேயே போய் கை வச்சு அவரையே அழிக்கணும்னு நினைக்கிறான். சிவபெருமான் அந்த அரக்கனோட பிடியில இருந்து விலகுவதற்காக மறைந்தே வாழ்ந்த வரலாறும் நம்முடைய புராணங்கள்ல இருக்குது. அதன் பிறகு மகாவிஷ்ணுவால அந்த அரக்கன் அழிக்கப்படுகிறான். ஆனால் எப்படி இருந்தாலும் இந்த கதை மூலமாக நாம தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயம் ஒண்ணு, யாராக இருந்தாலும் நிஜமான ஈடுபாட்டோடு சிவனை நினைத்து வழிபட்டால் கேட்டதை கொடுத்தே தீருவாரு அப்படிங்கக்கூடிய தத்துவத்தை நாம உணர்கிறோம். அடுத்ததாக இலங்கை வேந்தனான ராவணன். சிவபெருமானின் மீது அதீத பக்தி கொண்ட அரக்கனாக இருந்தவன் ராவணன். ராவணன் சிவ வழிபாடு செய்யாத நாளே கிடையாது. ராவணனோட பக்தியால மகிழ்ந்த சிவபெருமான் ராவணனுக்கு நிறைய வரங்கள் கொடுத்தத ராமாயணம் மூலமாக நாம தெரிஞ்சுக்கிறோம். அரக்கனாக இருந்தாலும் கூட நினைச்ச நேரத்துல நினைச்ச இடத்துக்கு போகக்கூடிய விமானத்தினை ராவணனுக்கு கொடுக்கிறாரு சிவபெருமான். கைலாயத்துல இருந்த ஆத்ம லிங்கத்தை ராவணனுக்கு கொடுக்கிறாரு. அரக்க வம்சத்திலேயே தலை சிறந்த மன்னனாக இருக்கக்கூடிய வரப்பும் கொடுக்கிறாரு. வழிபடுறவங்க மேல கருணை மழை பொழியக்கூடிய தெய்வமாக சிவபெருமான் இருக்கிறாரு. 16 வயது சிறுவனான மார்க்கண்டேயன், அவனுடைய ஆயுள் அன்னைக்கு முடிய போகுது. மார்க்கண்டேயனுடைய உயிரை எடுக்கிறதுக்காக யமதர்மராஜன் அங்கு வாராரு. அந்த நேரத்துல சிவ பூஜையில இருக்கிறான் மார்க்கண்டேயன். சிவ பூஜையில இருந்த மார்க்கண்டேயனை கொல்றதுக்காக அவன் மேல யமதர்மன் பாச கயிறை விசிறாரு. தன்னை நினைச்சு வழிபாடு செய்யற பையனுடைய உயிரை நீ எடுப்பியா அப்படின்னு கோபப்பட்டு சிவபெருமானே அங்க வாராரு. யமதர்மனையே மிதிச்சு சம்ஹாரம் செய்யறாரு. எப்பொழுதுமே 16 வயதாகவே இருந்து மரணம் இல்லாம வாழ்வ அப்படிங்கக்கூடிய வரத்தினை மார்க்கண்டேயனுக்கு கொடுக்கிறாரு சிவபெருமான். இப்படிப்பட்ட நிறைய பொக்கிஷமான வரலாற்று கதைகள் நம்முடைய புராண சாஸ்திரங்கள்ல இருக்கு. சிவபெருமான் தன்னுடைய பக்தர்களோட சின்ன சின்ன பிரார்த்தனைகளை கூட உடனே நிறைவேற்றி கொடுத்து அருள் புரிகிறாரு. அவரை திருப்திப்படுத்துறதுக்கு முறையான சடங்குகள் அப்படின்னு எதுவுமே தேவையில்லை. உண்மையான அன்பு, நிஜமான பக்தி இருந்தா மட்டுமே போதும். இப்படி கேட்டதையெல்லாம் கொடுத்த சிவபெருமான் அக்கிரமக்காரர்களுக்கு தண்டனைகள் கொடுத்த நிகழ்வுகளையும் நாம பார்க்கலாம். தட்ச பிரஜாபதி சிவபெருமானை நினைச்சு அவருக்கு ஆவிர்வாகம் கொடுக்காம பெரிய யாகம் செய்யறாரு. யாகத்துக்கு வந்த சதிதேவி தன்னையே தீயிட்டு அழிச்சுக்கிறாங்க. இதனால பெரும் கோபம் கொண்ட சிவபெருமான் வீரபத்திரரை உருவாக்கி தட்சன் நடத்த இருந்த யாகத்தையே அழிக்கிறாரு. தனக்கு மேல யாருமே இல்லைன்னு அகந்தையோடு தலைக்கணம் பிடிச்சு இருந்த தட்சனோட தலையை அறுத்து எரிஞ்சாரு வீரபத்திரர். தெய்வ நிந்தனை, அவமதிப்பு, அகந்தை இது எல்லாமே சிவபெருமானை ரொம்பவே கோபப்படுத்தும். திரிபுர அசுரர்கள் 3 பேர் இருந்தாங்க. பெரும் பாவம் செஞ்சு உலக மக்கள் எல்லோரையுமே துன்புறுத்தினாங்க. சிவபெருமான் ஒரே அம்பால அந்த 3 அரக்கர்களையும் அந்த அசுர கூட்டங்களையும் அழிச்சாரு. திரிபுரம் எரித்த சம்ஹாரன் அப்படின்னும் அழைக்கப்பட்டாரு. பாவம் அதிகரிச்சதுன்னா தாமதிக்காமல் தண்டனை கொடுக்கக்கூடிய தெய்வம் சிவபெருமான். ஒரு முறை சிவபெருமான் தவம் இருந்தாரு. அவருடைய தவத்தை கலைக்கணும்னு அங்கு வாரான் காமதேவன். சிவன் மேல அம்பு விட்டு அவருடைய தவத்தை கலைக்க நினைச்சு சிவன் மேல அம்பு எய்கிறான்.
தவம் களைஞ்ச சிவபெருமான் தன்னுடைய நெற்றி கண்ணுடைய நெருப்பால காமதேவனையே ஒரு நொடியில எரிச்சு சாம்பலா ஆக்கிட்டாரு. தவத்துக்கு இடையூறு செய்பவர்களை சிவபெருமான் கண்டிப்பாக தண்டிப்பாரு அப்படிங்கக்கூடிய தத்துவத்தை இதன் மூலமாக நாம உணர்றோம். ராவணன் சிவபெருமானினுடைய பக்தனாக இருந்தாலுமே கூட அவன் செஞ்ச பெரிய தப்பு ராமனினுடைய மனைவியை அபகரிச்சது. தன் பக்தனாக இருந்தாலும் கூட அநீதிக்கு துணை போக மாட்டாரு சிவன். ராவணனை அழிக்கிறதுக்கு ராமபிரானுக்கு ஆசி வழங்குறாரு சிவன். அகந்தையால கைலாயத்தையே தூக்குறான் ராவணன். இதனால கோபப்பட்ட சிவன் தன்னுடைய கால் பெருவிரலால கைலாய மலையையே அழுத்துறாரு. ராவணனோட கைகள் கைலாய மலைக்கு அடியில சிக்கி வெறும் தண்டனையை வாங்குறான் ராவணன். சிவபெருமான் எளிதில் வரம் கொடுக்கக்கூடிய தெய்வம்தான். ஆனால் பாவங்களை சகிக்கவே மாட்டாரு. பக்தி கொண்ட நெஞ்சங்களை விட்டு அவர் ஒருபோதும் விலகவே மாட்டாரு. ஆனால் சுயநலம், அகந்தை, பொய், வஞ்சகம், தர்ம விரோதம் இவை எல்லாமே சிவபெருமானுக்கு அதிக கோபத்தை வரவழைக்கும். அதனால சிவபெருமான் மேல பக்தி இருந்தா நீங்க கேட்டது எல்லாமே கிடைக்கும். ஆனால் பாவம் செஞ்சா தண்டனையும் கிடைக்கும் அப்படிங்கறத உணர்ந்து சிவபெருமானை வழிபடுங்க. உங்கள் எல்லோருக்கும் சிவனருள் நிச்சயமாக கிடைக்கும். தொடர்ந்து பல்வேறு விதமான பதிவுகளை நாம் பார்க்கலாம். நன்றி.